நெறைய பேர் வந்து இந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு, அதே மாரி அடிக்கடி வந்து கருச்சிதைவு வந்து உண்டாகுறதுக்கு, கரு வந்து 2 கோடு வந்து எனக்கு பிரெக்னன்சி கார்ட்ல காமிச்சுச்சு டாக்டர். ஆனா அதுக்கப்புறமா வந்து எனக்கு அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நிலைகள்ல உங்க எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து 7 எம்எம்க்கும் கம்மியா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காங்கிறத பாருங்க. நீங்க நெறைய ஹார்மோனல் மெடிசின்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருந்ததா? மிக முக்கியமாக உடல் எடை அதிகரிச்சு, அதனால இன்ஃப்ளமேஷன் உங்க பாடியில இருக்கிறனால கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டம் கம்மியானதா? அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய நிலைகள நான் சொல்லக்கூடிய இந்த 2 வர்ம புள்ளிகளையும், அதாவது பல்ல வர்மம், குடுக்கை வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வர்ம புள்ளிகள வந்து நம்ம அசைக்கும் பொழுது, நமக்கு கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அரசம் பட்டை பால் கஷாயமா வந்து எடுத்துக்கலாம். அரச மரத்தோட அந்த பட்டை வந்து எடுத்து பொடி பண்ணிட்டு, அத வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நீங்க வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு, இது கூட காய்ச்சின பால் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு, இது கூட பனங்கற்கண்டோ, இல்ல வந்து கருப்பட்டியோ சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கஷாயத்த பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த 5வது நாள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கிறது அதிகமாகும். ஸோ இது மட்டும் இல்லாம உணவு முறைகள பொறுத்தவரைக்கும் எல் அர்ஜினின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள நெறைய எடுத்துக்கணும். இது வந்து எல் அர்ஜினைன் அப்படிங்கிறது வந்து கோழி முட்டையில வந்து இருக்கு. அதே மாரி நட்ஸ் வகைகள்ல வந்து இருக்கு. கடல்ல கிடைக்கக்கூடிய மீன் வகைகள்ல வந்து இருக்கு. ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்கள வந்து நம்ம நெறைய எடுத்துக்கும் பொழுது, ஸோ அந்த எல் அர்ஜினைன்ங்கிற வேதிப்பொருள் கிடைக்கிறதுனால ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகி எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாகும். ஃப்ரீ கேர் ரெஜுனேஷன் வந்து எடுத்துக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கிறது அதிகரிச்சு, கரு புதையறதுக்கும், கரு வந்து நீடிச்சு வளர்றதுக்குமான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும்.